மற்றவங்க போகிற பாதையில் யார் வேண்டாலும் போகலாம். ஆனால் நமக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி அந்த பாதையில் போகிறது தான் நமக்கான வெற்றி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் அப்படின்னா நம்மளுடைய கும்பராசி அன்பர்களை சொல்லலாம். இவங்கக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சிறப்பே பார்த்திங்கன்னா இதை தான் சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே கும்பராசி அப்படின்னாவே மற்றவங்கள போட சிந்திக்காமல் கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஒரு விஷயத்தில் எல்லாரும் ஒரு மாதிரி ஏற்றுக்கிட்டு ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துடுவாங்க. சரி, இது எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க, அப்போ இந்த விஷயத்தை ஏற்றுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கும்பராசி என்பர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இன்னுமே இந்த வேலையை சிறப்பாக செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை உடையவங்க தான் இந்த கும்பராசி என்பர்கள். இவங்களுடைய மிகப்பெரிய பலமே பார்த்திங்கன்னா ஒரு புதிய சிந்தனை, சுய நம்பிக்கை உடைய ஒரு நபர்களாக இவங்க இருப்பாங்க. மனிதர்களை புரிந்து கொள்றதை விட தன்னுடைய திறமையை புரிந்துக்கிட்டு அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க, மாற்றத்தை அதிகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குணமுடையவங்க தான் இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு எல்லா இடத்துலையும் சுயமரியாதை வேணும், தன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய காலகட்ட சூழல் இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் 15 வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க, இந்த காலகட்ட கிரக அமைப்புனால் இவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, பொதுவாக கும்பராசி அன்பர்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கும், தொழிலா, வியாபாரமா அல்லது சுய தொழிலா, இந்த மாதிரி எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், பொருளாதார வளர்ச்சிக்கு எது ரொம்ப உகந்ததாக இருக்கும், கும்பராசிக்கு ஏற்ற நட்பு ராசியாக யார் இருப்பாங்க, எந்த உறவு இவங்களுக்கு பக்கபலமாக இருக்கோ, அதே நேரத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி தொழில் செஞ்சால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த காலகட்ட கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது வேத ஜோதிட கணிப்புப்படி பார்க்கும்போது குரு கடகராசியில் உச்சத்தில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறார். சனி பகவான் மகரத்திற்கும் கும்பத்திற்கும் ஒரு முக்கியமான கிரகமாக கருதப்படுறதுனால கும்பராசியில் இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையும் திட்டமிடுதலும் பொறுப்புணர்வும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பாதச்சனியாக இருக்கிறதுனால கடகம் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குருவோடு இணைந்திருக்கிறதுனால வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய கடமையை கரெக்டாக நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தினசரி பொறுப்புகளை கூட கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பணம், குடும்பம் சம்பந்தமான விஷயம், உங்களுடைய பேச்சாற்றல், உங்களுடைய சேமிப்பு, இது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடந்த மாதத்தை ஒப்பிடும்போது இந்த காலகட்ட கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதை சரியாக நிர்வகித்தா போதும். ஒரு சிலருக்குலாம் வருமானம் வரும், அதை கரெக்டான ஒரு திட்டமிடுதலோடு கொண்டுட்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் பார்க்கும்போது ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். புதிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசிக்கு எந்த மாதிரி தொழில் நல்லா அமையும் அப்படின்னு பார்க்கும்போது புதுமையான தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா அமையும். புதுசாக தொழில்நுட்பம் சார்ந்த தொழிலில் இவங்க தேர்ந்தெடுத்து படிக்கிறது, அது சார்ந்த தொழில் ஆராய்ச்சியாக அந்த ஆராய்ச்சி சார்ந்த தொழிலெல்லாம் இறங்கிறது, சுயமாக சிந்தித்து செயல்படுற மாதிரி ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து செய்கிறது, இது எல்லாமே இவங்களுக்கு ஏற்ற தொழில் தான். குறிப்பாக ஐடி ஃபீல்டு இவங்களுக்கு ஏற்ற தொழில், இன்ஜினியரிங், இரும்பு சம்மந்தமான எல்லா தொழிலுமே இந்த கும்பராசிக்கு ஏற்ற தொழில் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்லும்போது ஆராய்ச்சி சார்ந்த தொழில் எல்லாமே இவங்களுக்கு ஏற்ற தொழில். ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக வரும். டிஜிட்டல் மீடியா சார்ந்த தொழில், சமூக சேவை சார்ந்த தொழில், கல்வி சார்ந்த தொழில்,
அறிவியல் சார்ந்த துறையில் எல்லாமே இந்த கும்பராசி என்பர்கள் சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஊரில் எல்லாரும் செய்கிற தொழிலை செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தொழில் செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாரும் செய்கிற தொழிலை அந்த இடத்துல செய்கிறது பெருசாக டெவலப் இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு தொழில் செய்யும்போது பார்த்திங்கன்னா கட்டாயம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நடக்கும். பொதுவாகவே கும்பராசி அப்படின்னாவே டிஃப்ரெண்ட்டான கோணத்தில் சிந்திக்கக்கூடியவங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த இடத்துல ஒரு தொழிலை தொடங்கும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். நாளாக ஆக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கும்பம் அப்படின்னாவே புதிய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம், புதிய யோசனைகளை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமுள்ள ஒரு நபர்கள் தான். உங்களுடைய திறமைக்கு கொஞ்சம் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்பு வைத்து பார்க்கும்போது உங்களுடைய திறமைக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகாவான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு எந்த ராசிக்காரங்க கூட தொழில் அமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க கூட சேர்ந்து தொழில் அமைத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா மிதுன ராசியும் பார்த்திங்கன்னா உங்களை மாதிரியே புதுசாக சிந்திப்பாங்க. புதிய சிந்தனையை ஏற்றுக்கிற அந்த மனோபக்குவம் பெரும்பாலும் மிதுன ராசிக்கு இருக்கும். அதனால் இவங்க கூட சேர்ந்து தொழில் அமைச்சிக்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கும்பராசிக்கும் துளாராசிக்கும் கூட நல்லா செட் ஆகும். ஏன்னா ரெண்டும் காற்று ராசி. சமநிலையை அதிகமாக எதிர்பார்ப்பீங்க. கூட்டாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதனால் துளாராசியும் கும்பராசியும் கூட நல்லா செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்கும் புதுசாக ஒரு விஷயத்தில் வளர்ச்சியை, புதுசாக ஒரு தொழிலை கற்றுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். அதனால் கும்பராசிக்கு இந்த மாதிரி ஆர்வம் இருக்கிறதுனால அவங்க கூட தொழில் அமைச்சாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேசமும் கும்பமும் நல்ல வேகமுள்ள ஒரு ராசி. 2 பேரும் வேகமாக முடிவெடுப்பாங்க. 2 பேரும் ரொம்ப தைரியசாலிகளாக இருப்பாங்க. 2 பேரும் நல்ல கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க. அதனால் 2 பேருடைய செயல்பாடுகள் ஒரே மாதிரி இருக்கிறனால அவங்க கூட கூட்டு தொழில் அமைச்சா கூட இந்த கும்பராசிக்கு நல்லா செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களாம் உங்களுக்கு நல்லா செட் ஆவாங்க. இவங்க கூட சேர்ந்து ஒரு கூட்டு தொழிலோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ இந்த ராசிக்காரங்க அமைந்தாங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். பெருசாக கருத்து வேறுபாடு ஏற்படாது. கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ராசிக்காரங்க கொஞ்சம் செட்டே ஆகாது அப்படின்னு சொன்னால் எந்த ராசிக்காரங்களை இந்த கும்பராசிக்கு சொல்லலாம் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கும்பராசிக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒத்து வராத ஒரு ராசி இருக்குது. அது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அதை கரெக்டாக கணிக்க முடியும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தசா புத்தி கிரக அமைப்புகள் லக்னத்திற்கு ஏற்றார் போல் கொஞ்சம் மாறுபடும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த ராசிக்காரங்களாம் இந்த கும்பராசிக்கு கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்கு கொஞ்சம் செட் ஆகாத ராசி அப்படின்னு சொல்லும்போது ரிஷபமும் கடகத்தையும் சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும். அடிக்கடி ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு தொழிலுக்கு பார்ட்னர்ஷிப் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க கணக்கு கரெக்டாக போடுவாங்களா, ரொம்ப நேர்மையாக இருப்பாங்களா, இதையுமே கொஞ்சம் அலசி ஆராய்ந்து அதற்கேற்றார் போல் நீங்கள் அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். எல்லோரும் ஏற்றுக்கொண்டு ஒரு விஷயத்த சரி அப்படின்னு சொல்கிற விஷயத்த நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் மட்டும் என்ன சரின்னு சொல்கிறீங்க, அதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, இன்னுமே அதற்கு கொஞ்சம் உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசித்து அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனோபக்குவம் இயல்பாகவே இந்த கும்பராசிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் ஒரு உயர்ந்த சிந்தனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக தனித்தன்மையோடு எல்லா இடத்துலையும் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். புதுசாக நிறைய விஷயங்களை சிந்திப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு சிலர்லாம் யோசிப்பாங்க, என்னடா நம்ம ஒரு முடிவு சொன்னால் இவன் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நபர்களில் இந்த கும்பராசி நபர்களும் ஒருவங்க அப்படின்னு சொல்லலாம். விமர்சனத்துக்கு உள்ளானா கூட கடைசியில் ஃபைனலாக பார்த்திங்கன்னா வெற்றி பெறக்கூடிய, பாராட்டு பெறக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். உண்மையான நண்பர்கள் தான் இவங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க. இவங்களை புரிஞ்சிக்காமல் அதிக நண்பர்கள் ரொம்ப நாள் இவங்க கூட பயணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். அதிக நேரம் பார்த்திங்கன்னா ஒரே விஷயத்தை பற்றி யோசிக்காமல் அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தோல்வியை பார்த்து
அந்த இடத்துல தோல்வி வந்துருச்சு அப்படின்னா அதையே கதையை மறுபடியும் சொல்லாமல் அடுத்து முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அதை நோக்கி அந்த அச்சீவ்மெண்ட்டை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கிற வேகத்தை விட அந்த செலவு செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. பணம் ஒரு பக்கம் சம்பாதிச்சிடலாம், ஆனால் செலவு திட்டமிட்டு தான் செலவு செய்யணும். அந்த பணத்தை கரெக்டாக நிர்வகிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படுறதை விட்டுட்டு புதிய வாய்ப்பை உருவாக்க தெரிஞ்சவங்க தான் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உலகம் மாறும் அப்படின்னு நீங்கள் காத்திருக்காம நம்மளால் முடிந்த சிறிய மாற்றத்தையாவது இந்த உலகத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் அடுத்த 30 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மட்டும் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்ல முடிவை நோக்கி நீங்கள் இந்த காலகட்டத்தில் பயணிக்க போகிறீங்க. பழைய பிரச்சனை ஒன்று உங்களை தேடி வர இருக்குது. இருந்தாலும் கவனமாக இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய கோணத்தில் நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழில் யோசனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். அந்த புதிய யோசனைகள் எல்லாமே சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பையும் நல்ல ஒரு அங்கீகாரத்தையும் தேடித்தரும். வேலையில் கூட ஒரு சிலருக்கு முக்கியமான பொறுப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எந்த வாய்ப்பு வந்தாலும் அவசரம் இல்லாமல் டக்குன்னு முடிவெடுக்க முயற்சி பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து அலசி ஆராய்ந்து செயல்படுறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஒன்று நினைவில் வச்சுக்கோங்க, இந்த கும்பராசி என்பர்களுடைய மிகப்பெரிய பலமே பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகமாக ஓடினாலும் சரி எல்லா விஷயத்துலையுமே கவனம் செலுத்தி சரியான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் தான். அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு யோகமான நாள் தான். உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான். மெதுவாக சென்றாலும் இலக்கை நோக்கி செல்வது தான் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுடைய நோக்கம். அதற்கேற்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றைய காலகட்ட கிரக அமைப்புகள் நம்மளுடைய கும்பராசிக்கு ரொம்ப சாதகமான ஒரு கிரக அமைப்பு தான். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்னி தெய்வங்களை வழிபட்டுடுவாங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.